ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 22 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க விஜய் வந்து ரூம்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. காவேரி வந்து கீழே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா திங்ஸையும் தொடச்சி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா வராரு. நீ என்னம்மா இந்த நேரம் இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, வச்சுட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தாத்தா காலையில ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு, இனி தூக்கமும் வராது. அவர் வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதான் நான் இங்க வந்து எதனாச்சும் செய்யலாம். செஞ்சாவாச்சும் தூக்கம் வருதா பார்த்தேன்னொன்னே, இப்போ தாத்தா என்ன சொல்றாருன்னா, என்னது வேலை பார்த்துட்டு இருக்கானோன்னே, என்ன தாத்தா அவரு நான் எப்பவுமே வீட்ல வச்சு வேலை பார்க்க தானே செய்வாருன்னொன்னே, அதெல்லாம் முன்னாடி இனிமே அப்படின்னா பார்க்கக்கூடாதுன்னு போய் சொல்லு அப்படின்னொன்னே, சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேயே தான் நிக்கிறாங்க. இப்போ வழக்கம் போல மறுபடியும் ராகினி வந்து, என்ன நீ இன்னும் சொல்லலையா? இனி எப்ப சொல்லலாம்னு இருக்க அப்படின்னொன்னே, இப்போ காவேரி அப்படியே என்ன பண்றதுனே தெரியாம ராகினி சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே காவேரி கோவமா ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது, இதே கோவத்துல போய் விஜய் கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. அப்பதான் அவரும் வந்து உன்னை வெளியில அனுப்புவாரு அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து நிவினுக்காக சமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆனா நிவின் வந்து ரொம்ப லேட்டா வர்றாரு. அப்புறமா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே இப்போ யமுனாவுக்கு ரொம்ப கவலையாயிருது. அவங்க அம்மா வேற வந்து பார்த்தல்ல என் பையன் இப்படி சொல்லிட்டு போனான்னு, உன்னை சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அதுதான் என்னோட இதே அப்படிங்கிற மாதிரி வந்து யமுனா கிட்ட பேசுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து ரூமுக்குள்ள வந்து பாக்குறாங்க விஜய் தூங்கிட்டு இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு மெதுவா வந்து பெட்ஷீட் எடுத்து வந்து படுத்துக்கிறாங்க. அப்போனே விஜய் சொல்றாரு, கண்ண மூடி இருந்தோடனே தூங்கிட்டோன்னு அர்த்தமா? நான் இன்னும் உட்கார்ந்துருந்தேன்னா நீ இன்னும் ரூமுக்கு வர மாட்டேல்ல? ஏன் இந்த மாதிரி என்ன அவாய்ட் பண்ற? அதுக்காக தான் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்து உன்கிட்ட கேட்டேன். நீ என் மேல எந்த கோவமும் இல்லைன்னு சொன்ன. உங்க அக்கா கூட நீ பாரிஸ்காரனுக்கு உண்மைக்குமே போனியா, இல்ல அதுவும் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னோடனே, இப்ப காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியாம. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, உங்க அக்கா எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது உங்க அக்கா கிட்ட போய் கேட்கறதுக்கு. ஆனா உனக்கா எப்போ இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாரு. அப்ப காவேரியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அதை பார்த்தோன்னே, ஏய் இப்ப நீ எதுக்கு அழுற? நீ வந்து எப்ப சொல்றியோ அப்ப சொன்னா போதும். நீ எதையோ மனசுக்குள்ள வச்சு குழப்பமா இருக்கிற. நான் உன்னை விட்டு எங்கேயா போயிருவேன்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா? நீ வந்து தேவையில்லாம இந்த மாதிரி பயப்படாத. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு கண்ணை மூடி படுத்துக்கிறாரு. அப்ப காவேரி வந்து அப்படியே ரொம்ப அழுதுட்டு விஜயோட தோல்ல போய் படுத்துக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து தலையெல்லாம் கோதி சமாதானப்படுத்துறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில விஜய் குமரனும் வந்து ஜாக்கிங் போகும்போது அவருக்கு விஜயும் குமரனும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அங்க வந்து இன்டர்வியூ போனார்ல, அதை பத்தி பேசிட்டு வராங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் டைட்டில் அடிக்க போறீங்க பாருங்க அப்படின்னோடனே, ப்ரோ அங்க போய் லைன்ல நிக்கும் போது இவ்வளவு கூட்டம் இருக்கே, வீட்டுக்கு போயிடலாமான்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க எப்பவுமே பாசிட்டிவா சொல்வீங்கல்ல, அதை நினைச்சுதான் நாங்க நின்னேன். ஆனா அங்க வந்திருந்தவங்க எல்லாம் சூப்பரா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. நான் மட்டும் இந்த போட்டிருக்கேன்ல, இப்படியே போய் நின்னேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது குமரனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி அடுத்த சுற்றுக்கு நீங்க வந்து தேர்வாகிட்டீங்க அப்படின்னோடனே, விஜய் பார்த்தீங்களா இப்பதான் நம்ம பாசிட்டிவா பேசிட்டு வந்து மெசேஜ் கூட வந்திருக்கு சொல்லிட்டு 2 பேருமா கட்டிப்பிடிச்சு அப்படியே ரொம்ப சந்தோஷத்தை இது பண்ணிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.